கீழே இறங்கும்போது லைக் என்கிட்ட ஃபுட் இல்லை, வாட்டர் இல்லை. நான் வச்சிருந்த வாட்டர் பாட்டிலும் வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஃபுட் கூட நான் முன்னாடி நாள் சாப்பிடல. அதனால ரொம்ப டயர்டாக இருந்தனால அந்த காற்றுலையும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் ஐ வாஸ் லைக் ஜஸ்ட் ப்ரேயிங் கீழே உயிரோட போனால் போதும், அப்படி தான் இருந்துச்சு அந்த பாயிண்டில். எதுக்குன்னா வேறு யாருமே இல்லை சம்மிட்டில். நான் பண்ணும்போது சம்மிட் டைமில் ஒன்லி மீ அண்ட் மை ஷேர்ப்பா வர் தேர். ஸோ ஏதாச்சும் ஆனாலும் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இருக்க மாட்டாங்க. ஜென்ரலாகவே அந்த ஹை ஆல்டிடியூடில் வந்து அவங்களோட ஆக்சிஜன் சிலிண்டர் இது கேரி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பக்கத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே யோசிக்க மாட்டாங்க. நான் வந்து ரிட்டர்னில் வரும்போது வாட்டர் பாட்டில் கூட ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அப்படியே மூஞ்சி மேலேயே இல்லை, என்னால் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வாட்டர் கூட அங்கே தர மாட்டாங்க அந்த ஆல்டிடியூட்ஸில். ஸோ எப்படியோன்னு சம்மிட் முடிச்சுட்டு ஐ சம்மிட்டட் அரௌண்ட் 9:05 in the morning and after that I reached base camp about May 17th and I reached Kathmandu May 21. அதுக்கப்புறமா இப்போ ஐ எம் ஹியர். யா, தேங்க்யூ. பேஸ் கேம்ப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ நாள்? ஸோ பேஸ் கேம்ப்லேருந்து நாங்கள் சம்மிட் புஷ்க்கு வந்து May 11th ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ரொட்டேஷன் டைம் எப்படி இருக்குன்னா, ரொட்டேஷன் டைம் வந்து கேம்ப் 1 போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுவோம். அதுக்கப்புறமா திரும்பி ஒரு கேம்ப் 2 போவோம். ஆனால் சம்மிட் புஷ் அன்றைக்கி மட்டும் எப்படி இருக்குன்னா, டேரெக்டாக கேம்ப் 2 போவோம். நாங்கள் வந்து அரௌண்ட் நைட் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் ஐ திங்க் அரௌண்ட் 11:30, 12 வந்து நாங்கள் வந்து கேம்ப் 2 ரீச் ஆகிட்டோம். ஸோ கேம்ப் 2 ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து த நெக்ஸ்ட் டே வி கோ ஃபார் கேம்ப் 3. ஸோ கேம்ப் 2க்கு அப்புறமா தான் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். கேம்ப் 2க்கு அப்புறமா வி ஹேவ் அ பாயிண்ட் கால்ட் ஆக்சிஜன் அண்ட் கிராம்பான் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஆக்சிஜன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஜுமாரிங் ஸ்டார்ட் ஆகும். ஜுமார் இஸ் அன் எக்யூப்மெண்ட். அது வந்து அசென்ட் மட்டும்தான் ஆகும், லைக் ஃபார்வர்டில் மட்டும்தான் டைரெக்ஷனில் போகும். இட் டசன்ட் கம்ஸ் பேக். ஸோ வி ஸ்டார்ட் ஜுமாரிங் ஃப்ரம் த camp 3, near to the camp 3, and after that from camp 3 we started about early morning 6:30 and we reached camp 4 about 3:30. so adukapprama we were having very less time for the summit. Only we had our Sherpa told, like Sherpa is the guide who takes us, like each person has a different Sherpa. So Sherpa just told us that 6 o'clock alla நம்ம summit push போணும். So அதனால் we had to start by 6 o'clock. So but due to the weather and the wind we started by around 7:30. அதுக்கப்புறமா we reached 9:05 and it took me about 14 hours for the summit. மலை ஏறிட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ செலவாகிருக்கு? தமிழக அரசு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், இது வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து டோட்டலாக 35 lakhs வந்திருக்கு. அதில் வந்து 30 lakhs என்னோட ஸ்கூல் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க, வேலம்மாள் வித்யாலயா. 5 lakhs வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உதயநிதி சார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு எனக்கு இதுக்காக. ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க தமிழக அரசுக்கு? இது வந்து லைக் மவுண்டனரிங் வந்து நம்ம சவுத் சைடில் ரொம்ப கம்மி. இந்த நம்ம சதர்ன் பார்ட்டில் தமிழ்நாடுல இங்கெல்லாம் ரொம்ப